சென்னை போன்ற பெரும் மாநகரங்களிலே பெரிய பெரிய இடங்களிலே இருக்கக்கூடிய அந்த குடிசை பகுதிகளை மாற்றுவதற்காக குடிசை மாற்று வாரியத்தை கண்ட கலைஞர்கள் சென்னை போன்ற நகரத்திலே மட்டும் குடிசைகள் இல்லை, தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளில் இருக்கிறது. மண்வீடுகள், ஓட்டு வீடுகளில் குடியிருக்கக்கூடிய மக்கள் இன்னும் இருக்கிறார்கள். அவருக்கெல்லாம் வீடு வழங்கக்கூடிய ஒரு திட்டத்தை அவர் முதலிலே உருவாக்கி கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் என்பதை கொண்டு வந்தார். அந்த திட்டம் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட தொடங்கி, ஆனால் தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய காலகட்டங்களிலே அது நிறைவேற்றாமல் அந்த திட்டத்தை நிறுத்தி வைத்த காரணத்தால் 10 ஆண்டு கால இடைவெளிக்கு பிறகு இன்றைக்கு மீண்டும் கலைஞர் கனவு இல்லம் என்கிற திட்டத்தில் ஒரு வீட்டிற்கு ஏறத்தாழ 3.5 லட்சம் ரூபாய் இன்றைக்கு கொடுத்து நீங்கள் உங்களுக்கு வசதியான ஒரு வீடுகளை நீங்கள் கட்டிக்கொள்ள வேண்டும் என்கிற வகையில் அந்த திட்டத்தை மீண்டும் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் செயல்படுத்துவதற்காக இன்றைக்கு கொண்டு வந்து அந்த திட்டத்தின் கீழ் நாம் விருதுநகர் மாவட்டத்தை மாற்றம் ஏறத்தாழ 1700 மேற்படுத்தக்கூடிய வீடுகளை இந்த திட்டத்தின் கீழ் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பெரும் முயற்சி எடுத்து துறை அதிகாரிகளிடத்தில் பேசி தமிழ்நாட்டில் வழங்கக்கூடிய இந்த திட்டங்களை நம்முடைய மாவட்டத்திற்கு மிக அதிகமான அந்த வீடுகளை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அதில் நம்முடைய பகுதிக்கு இன்றைக்கு ஏறத்தாழ 176 வீடுகள் இன்றைக்கு அளிக்கப்பட இருக்கிறது. அது அந்நிய முதலமைச்சருடைய வீடுகள் மறு கட்டுமான திட்டத்தின் கீழே ஒரு 11 பேருக்கு கொடுக்கிறோம். காரணம் ஏற்கனவே நான் சொன்னதை போல ஊரக வீடுகளை பழுது பார்க்கக்கூடிய திட்டத்தில் நாம் கடந்த ஆண்டு எடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் சில வீடுகளை பார்த்தது சொன்னால் என்னதான் பழுது பார்த்தால் இருந்தாலும் சொல்லக்கூட பழுது பார்த்தாலும் அது சரியாக இருக்காது நிலைக்கு பல வீடுகள். எனவே பழுது பார்த்தால் ஓரளவுக்கு இந்த வீட்டை நிச்சயமாக இருக்க முடியும் என்ற வீடுகளுக்கு பழுது பார்க்கக்கூடிய திட்டத்தை எடுக்கிறோம். அந்த பழுதை பார்க்க முடியாமல் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு மறுகட்டுமானம் செய்தால்தான் அதை குடியிருக்க முடியும் என்கிற நிலை இருக்கிற போது இந்த ஆண்டு உடனடியாக அந்த மறுகட்டுமான திட்டத்திற்கும் பணங்களை ஒதுக்கி அந்த பட்ஜெட்டை ஒதுக்கி அதன் வாயிலாக இந்த ஆண்டு உங்களுக்கு 11 வீடுகள் எடுக்கப்பட்டு மொத்தம் நமக்கு இத்தனை வீடுகள் இன்றைக்கு 6,42 லட்சம் ரூபாய் செலவில் நம்முடைய சிவகாசி ஊராட்சி ஒன்றியத்தில் எடுக்கப்பட்டிருக்கும். இன்னொன்று நீங்க பாத்தீங்கன்னா வரலாற்றில் இல்லாத ஒரு பட்ஜெட்டை நிதியமைச்சர் இந்த முறையில அந்த பட்ஜெட்டில் இந்த திட்டத்தை அறிவித்து இந்த திட்டத்தினுடைய இத்தனை பேருக்கு இந்த ஆண்டு நாங்கள் அதிகமாக வழங்குகிறோம், அதனுடைய எண்ணிக்கையை உயர்த்தி வழங்கியிருக்கிறோம். இந்த ஆண்டு 3.5 லட்சம் ரூபாய் அளவில் திட்டங்களுக்கெல்லாம் பணம் ஒவ்வொரு வீட்டுக்கும் தரப்படும் என்பதை நான் அறிவித்துவிட்டு பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிவதற்கு முன்பாகவே எப்பயுமே நடந்தது இல்லை. பட்ஜெட்லாம் போட்டு நிதியமைச்சர்லாம் போட்டு முடிச்சு வச்சு அதுக்கப்புறம் 2 மாசத்துக்கு அப்புறம் தான் ஜீவோ போட்டு அந்த 2 மாசத்துக்கு அப்புறம் ஜீவோவுக்கு அப்புறம் அது நம்மளுடைய மாவட்டத்துக்கு வந்து அதுக்கப்புறம் பிஓ கலெக்டர்லாம் பார்த்து அதுக்கப்புறம் உங்க ஊர்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் உங்க பகுதியில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்தினுடைய பிரசிடண்டா இருந்தா அவங்க எதிர்த்து இருக்காருந்தா அவங்க ஜோனல் பிடிஓ இவங்கெல்லாம் யார் இந்த பயனாளிகள் அதுக்கப்புறம் ஒரு 4 மாசம் 5 மாசம் ஆகி இதை செய்யறதுக்கே 5-6 மாசம் ஆகும். ஆனால் வரலாற்றிலே முதல் முறையாக நிதியமைச்சர் பட்ஜெட்டை சொல்லிவிட்டு சிவகாசிக்கு வர்றதுக்கு முன்னாலேயே அதற்கு ஜீவோ அரசாங்கம் போட்டு இதை யார் யாரெல்லாம் பயனாளிகள் இவங்களெல்லாம் பார்த்து தேடி எடுத்து இவங்களுக்கெல்லாம் வீடுகளை இவங்களெல்லாம் உடனடியாக கொடுத்து இன்னைக்கு உங்கள்கிட்ட உடனடியாக வேலையை ஆரம்பிச்சுன்னு சொல்லுவோம். உங்களுக்கெல்லாம் ஒர்க் ஆர்டர் கொடுத்து உடனடியாக நீங்க வேலையை ஆரம்பிங்க. அப்படி சொல்வதற்கு என்ன காரணம் என்றால் இந்த அரசு மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் தலைமையிலான இந்த அரசு எள்ள அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்குள்ள என்னையா முடியுது அந்த பயனை இந்த திட்டத்தினுடைய பயனை முழுமையாக நிறைவேற்றக்கூடிய பொறுப்பை நாம் அனைவருமே எடுத்துக்கொண்டோம். பயனாளிகளான உங்களுக்கு இந்த பொறுப்பு இருக்கிறது, அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளுக்கும் இருக்கிறது, மக்கள் பிரதிநிதிகளாக எங்களுக்கும் இருக்கிறது. எனவே அனைவரும் நாம் ஒன்றாக இணைந்து இந்த திட்டத்தை மிக சிறப்பான வகையில் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். பணிகளை உடனடியாக துவங்க வேண்டும். தொடங்கி ஏன்னா ஒரு காரியத்தை துவக்கி வைக்கிறது ஈஸி, ஆனா இதோட முழு மகிழ்ச்சி எப்போ நீங்க பெறுவீங்க? நீங்க வீடை கட்ட ஆரம்பிக்கிற ஒரு படம்னு சொல்லுவாங்க, வீட்டை கட்டிப்பாரு கல்யாணத்தை கண்டிப்பாரு.
வீடு கட்டுறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா நமக்குன்னு ஒரு வீடு, நம்ம குடியிருக்கிற வீடு, நம்ம சொந்த முயற்சியில் அரசாங்கத்துடைய உதவியோடு நம்மளுடைய முயற்சியில் நாம் இருந்து கட்டக்கூடிய வீடு, நாளைக்கு அந்த வீட்டில் நீங்க போய் மனநிறைவாக புண்ணியவாளன் ஸ்டாலின் இதை கொடுத்தா, நான் இந்த வீட்டிலே நான் இந்த குடியில் இருக்கிறேன், ஓலை குடிசையில் இருந்தேன், ஓட்டு வீட்டிலே இருந்தேன், எனக்கு அதற்கான பட்டா வழங்கினார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர் பெருமையா சொன்னாரு, நம்ம மாவட்டத்தை மட்டும்தான் முதல்ல 40,000 பேருக்கு பட்டா கொடுத்தோம். அதுக்கப்புறம் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் செல்லக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஏழை எளிய மக்கள் பட்டா இல்லாதவர்களுக்கு அத்தனை பேருக்கு பட்டா. நேற்று பார்ப்பேன் என்று சொன்னால் பயனாளிகளின் எண்ணிக்கை திருவள்ளூர் மாவட்டத்தில் 2,50,000 கொண்டிருக்கிறது என்று சொன்னால், யார் யாருக்கெல்லாம் தேவை இருக்கிறது, யாருக்கு இந்த அரசு உதவி செய்ய வேண்டும், அதில் கட்சி வேறுபாடு கிடையாது, அதில் மத வேறுபாடு கிடையாது, ஜாதி வேறுபாடு, ஊர் வேறுபாடு எதுவும் கிடையாது. நீங்கள் அனைவரும் தமிழ்நாட்டினுடைய மக்கள், தமிழ் பெருங்குடியின மக்கள், உங்கள் அனைவருக்குமான உதவிகளை நன்மைகள் செய்ய வேண்டியது இந்த அரசினுடைய தலையாய கடமை என்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அத்தனை பேருக்கும் இன்றைக்கு ஓடியாடி உழைப்பு செய்து கொண்டிருக்கிறார். அதனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு பட்டாக்கள் வழங்கிட்டோம், வீடுகள் வழங்குகிறோம். உங்களுக்கான அடிப்படை வசதிகளை நிறைவேற்றுவதிலே இந்த ஆட்சி கண்ணு கருத்துமாக இருக்கும். அப்படி நீங்கள் கட்டக்கூடிய வீடுகளிலே நாளைக்கு அந்த வீடை நீங்கள் கட்டி அந்த வீட்டிலே ஒரு திறப்பு விழா வைத்து நீங்கள் அந்த வீட்டிலே போய் நிம்மதியாக குடியேறி பால் பொங்கி உங்கள் குடும்பங்களிலே ஒரு நல்ல சுபகாரியங்கள், நல்ல காரியங்கள் அந்த வீட்டிலே நடைபெற வேண்டும் என்பதையும் நான் மகிழ்ச்சியோடு நேரத்தில் தெரிவித்து, அந்த இனிய வாழ்த்துக்களோடு உங்கள் அனைவருக்கும் நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த அளவில் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.